2 டிவைஸ் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. ஒன்று மனம், இன்னொன்று உடம்பு. உடம்புக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, மனதுக்கு ஒரு ஆற்றல். மனதோட ஆற்றலை வளப்படுத்தி சரிப்படுத்தினா சரியாக வாழ்ந்துட்டு போகலாம். உடலோட ஆற்றலை நீங்கள் சாப்பிட்டாவே போதும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணவே போதும், உடம்போட ஆற்றல் தானாகவே வெளிப்பட்டுரும். உடம்பு எப்போவுமே புத்திசாலி, சரியாக தான் இருக்கும். அதுக்கிட்ட போய் புத்தியெல்லாம் சொல்லி நீ கறி சாப்பிடாத, முட்டை சாப்பிடாத, உனக்கு சரிக்கூடாதுன்னு சொன்னால் கூட கேட்காது. இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு கறி மீன்லாம் சாப்பிடாதீங்க தப்புன்னு வச்சிங்க, உடம்பு கேட்காது. நீ சொன்னால் சொல்லி போல நீ முட்டை சாப்பிட்டேன்னா ஜீரணம் ஆகிடும். புரியுதா? எந்த பிரச்சனையும் எது கேட்காது, உடம்பு கேட்காது. ஆனால் மனம் கேட்கும். அப்போ எதில் ஆற்றல் சரியா இல்லை, இப்போ எதை சரி பண்ணணும்? புரியுதா? அப்போ உடம்பு எப்படி இருக்குது? பர்ஃபெக்ட். மனசு எப்படி இருக்குது? இப்போ இதை தர்க்கத்துக்கு எடுத்துன்னு போனேன்னா வேற எல்லாம் பேசுவாங்க, நான் தர்க்கத்துக்கெல்லாம் எடுத்துன்னு போல. அப்போ உடம்பு கரெக்டாக இருக்குது. பெண்ணோட உடம்பு பெண்ணு தான், அது பூ பெய்தும், அது உடல் இன்பத்துக்கு இயங்கும், புணர்ந்தா புள்ள பெற்று கொடுக்கும். பெண்ணோட உடம்பு. ஆணும் அப்படி தான், வாலிபமானம் ஆவான், பாலுணர்வு தூண்டப்படும், உடம்பு சரியாது. மனம் தான் சொல்லுது நான் பணக்காரியை தான் கட்டிப்பேன், ஏழையை தான் கட்டிப்பேன், வசதியானவரை தான் கட்டிப்பேன் அப்படின்னு மனம் தான் சொல்லுது. அதே மாதிரி பெண்ணும் நான் தான் சொல்கிறேன், பச்சனை தான் கட்டிப்பேன், வசதியானவரை தான் கட்டிப்பேன், கலராக இருந்தால் தான் கட்டிப்பேன். இது எதை செய்யுதுன்னா உடம்பு இல்லை, மனம் செய்யுது. இப்போ உடம்புக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் போனாவே போதும். உடம்போட தேவைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டரோ டிவைஸோ கூட போதும். கருவியெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். உடம்பை திருப்தி பத்துறதுக்கு கருவிங்க உண்டு, மனசை திருப்தி பத்துறதுக்கு கருவி இல்லை. எந்த கருவியும் மனசை திருப்தி பத்தாது. ஆனால் மனசை கொண்டே திருப்தி பற்ற முடியும். ஸோ மனசுலேருந்து எழுந்துற ஆற்றல் எப்படி இருக்குது, அந்த ஆற்றலை நான் எப்படி வழிநடத்தணும், அதுக்கு தான் உங்களுக்கு 40 days கேட்குறேன், கோர்ஸ் நடத்துகிறேன். இதெல்லாம் எதுக்குன்னா மனதோட ஆற்றலை சரிப்படுத்துறதுக்கு தான். உங்கள் மனம் எப்படி வேலை செய்யுது, அதை நான் எப்படி திருத்த முடியும்? எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா தான் நான் என்ன பண்ண முடியும்? இல்லைண்ணா